தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நீ போய் பிஜேபிக்கு பயப்படுறது சொல்றியே, நீ வேணா பயப்படலாம். ஆனா கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை காக்க வேணும்ல. இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே. வரலாறு தெரியாத பேசாத. நீ பேசுவதற்கு தகுதி இருக்குதா? திமுகவுக்கு தகுதி இருக்குதா? உங்களை போல ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு நாடகம், ஆட்சியில் இல்லாத போது ஒரு நாடகம். அப்படி ரெட்டை வேடம் போடுகிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து வந்து விழா நடத்தினார். இன்றைக்கு என்னங்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சிங்கிறார். திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகின்ற பொழுது இன்றைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு திரு ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்த வேந்தர் பட்ட பெயர் கொடுத்துடலாம். ஏன் எங்களை பத்தி பாக்குற பேசுறீங்க? இன்னொருவர் குட்டி தலைவர் வந்திருக்காரு. எந்த தலைவர் உங்களுக்கு தெரியுமில்ல? உதயநிதி. அவரு பேசுறார். என்ன, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு கள்ளத்தனமா போறாங்கன்னு. என்ன, அவர் பாகிஸ்தான்லயே உள்துறை அமைச்சரா இருக்காரு, இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர். ஐயா, நீ ஒரு ஸ்டேட்ல துணை முதலமைச்சரா இருந்துகிட்டு இந்த குதிக்கிறிய, இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஆளுமை மிக்க உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவரை பார்ப்பதுல என்ன தவறு? நீங்க பாரதிய கட்சி மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டு பாரத பிரதமரை போய் திரு ஸ்டாலினும் பாக்குறாரு, திரு உதயநிதி ஸ்டாலினும் பாக்குறாங்க. அப்படின்னா அங்க பயம், இங்க வீராப்பு. இதுதான் ஸ்டாலினுடைய நாடகம், கருணாநிதி குடும்பத்தினுடைய நாடகம். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. 2026 தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுகின்ற தேர்தலா இருக்கணும். பயம், கூட்டணி வச்சுட்டாங்களே, என்ன செய்வது? ஆட்சி பறிபோய்விட வேண்டிய அச்சம் ஸ்டாலின் வந்துட்டது. சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்துச்சார், என்ன பார்த்து கேள்வி கேட்டார். என்னங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, ஒட்டுமில்ல உறவு சொன்னீங்களே, 2031 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்களான்னு கேட்டாரு. இது எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் நடுக்கிற? ஒரு முதலமைச்சர், திமுக தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கிற கேள்வியா? அப்படின்னா பயம் வந்துட்டுதுல, அண்ணா திமுக கண்டு பயம் வந்துட்டுதா இல்லையா? சொல்லுங்க. இல்லைன்னா சட்டமன்றத்திலேயே அந்த கேள்வி கேட்பாரா இன்றைய முதலமைச்சர்? ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். ஆட்சி அமைப்போம் தனி பெருமையோடு. இப்ப நடக்கிற தேர்தல் மத்தியில ஆட்சி வர்றதுக்கு தேர்தலா, மாநிலத்தில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலா? நீங்களே சொல்லுங்க. மாநிலத்துக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலா? மக்கள் சொல்லுங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இப்ப என்ன பேசுறாரு? பாரதிய ஜனதா பத்தி பேசிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி, அதற்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு நீ பிஜேபி பேசிட்டு இருக்கிற? அண்ணா திமுக தானே ஆட்சிக்கு வருது. எங்களை பத்தி பேசுறா பரவாயில்ல, பிஜேபி பத்தி பேசி மக்களை குழப்பி சந்தடி சாக்குல மக்களுடைய வாக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். ஏங்க, ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க, இது கூட தெரியாதா? மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலின்.
ஏன்னா எங்க மேல குறை சொல்ல முடியாது. அண்ணா திமுக மீது குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 2011 2021 வரைக்கும் நிறைவான ஆட்சியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்க வேணாலும் போய் பாருங்க. 2011 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று மக்களை கேட்டுப்பார். எந்த இடத்துல கேட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் 2021 2025 30 வரை 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி என்று கேளுங்கள். மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்படும் என்று மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியில ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம், பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். உங்களுடைய ஆட்சியில எல்லா துறையிலும் லஞ்சம், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தாரக மந்திரம். இந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயுமே லஞ்சம் கொடுக்காத எந்த வேலையும் நடக்காது. மிக மோசமான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு அதான் சொல்ற, டெய்லி கொலை இருக்குன்னு. அந்த கொலை புள்ளி விவரத்தை நேற்றே சொல்லிட்டு மீண்டும் வேணா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 7737 கொலைகள் நடந்திருக்குது. 4 வருஷத்துல 7737 கொலை. இந்த 6 மாசத்துல மட்டும் 730 கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்? கஞ்சா போதை பொருள் எல்லா பக்கமும் தாராளமா விற்பனை ஆகுது. கஞ்சா விற்காத இடமே இல்ல. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி திமுக ஆட்சியில பாக்குறோம். நான் 3 வருஷத்துக்கு முந்தைய நான் குறிப்பிட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக தெரிவிச்சேன், சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். அப்பெல்லாம் இந்த ஆட்சியால் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சியளிக்குது. இந்த போதையால் இன்றைக்கு மாணவர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய காட்சி. இந்த போதையால் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீட்டல் அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். தொலைக்காட்சியில போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எதையா நான் 3 வருஷத்துக்கு முந்தைய சொன்னேன். நீ கேட்டிருந்தா, இந்த போதைப் பொருளை தடுத்திருந்தா இந்த இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. 4 நாளைக்கு முந்தி பாக்குறேன், எஸ்ஐ போட்டு 3 பேர் 2 பேர் குத்துன்னு குத்துறான். சப் இன்ஸ்பெக்டர் 2 நம்பர் முகத்து மேலே குத்துறாங்க. அப்புறம் எங்க போய் நம்மளை காப்பாத்துறது? அந்த எஸ்ஐ அவர் காப்பாத்திக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலரும். அப்பொழுது இந்த கோர சம்பவம், கொடிய சம்பவம், இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ, தாசில்தார், வருவாய்த்துறை, கிராம நிர்வாக அதிகாரிகள், அங்கு இருக்கின்ற இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு சட்டத்தை முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்று தருவோம். என்ன, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? ஒரு அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்கலீங்கன்னா மக்கள் எங்க போறது? பயிர வேலை பாதுகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது அரசுடைய கடமை. ஒருத்தர் வெட்டி சாய்க்கிறாங்கன்னா அதை வேடிக்கை பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தேவையா? தேவைங்களா? சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. நான் அதான் அடிக்கடி சொல்றேன், இருக்கிற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். அப்படியே சாவி கொடுத்தா நம்ம குழந்தைகளை சாவி கொடுத்து பொம்மையை வச்சுட்டா பொம்மை டப்பு டப்புன்னு கை தட்டணும். இப்படி கை தட்டுற முதலமைச்சர் வச்சுட்டு எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும்? பாதுகாக்க முடியுமா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அது மட்டும் இல்ல, அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று இதெல்லாம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவரெல்லாம் பேசுறாங்க. ஓஹோ, அற்புதமான ஆட்சி, அற்புதமான ஆட்சி, நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காருன்னு. கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க, உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க. அப்புறம் வேற எங்க போக முடியும்? நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குறுமங்கள்
அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இன்னொன்னு சொல்றார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு. நீ எங்க பாதுகாத்திருக்கிற? இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு பார்க்கலாம். புள்ளி விவரத்தை அண்ணா திமுக ஆட்சியில் நாங்க என்னென்ன சொல்லணும் பட்டியலிட்டு சொல்றேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சிறுபான்மை மக்களை ஏமாற்றாமல் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் தெரிவிங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரே ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் அப்படித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறாங்க. அதன்படிதான் அண்ணா திமுக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் அண்ணா திமுக 30 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. எந்த இடத்திலையும் அவர்கள் பாதிக்கல. இன்னைக்கு அரண் போல் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறந்துவிடா ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக நீங்க செய்கின்ற தந்திர மாடல் ஒருபோதும் பலிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நேற்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின் இங்க முத தொடக்கி வச்சுட்டு போயிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தால் அடிச்சு 46 கோரிக்கைகள் நீங்க கொடுத்தா உடனே நிறைவேற்றி கொடுத்துருவார் ஸ்டாலின். நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போறார். ஏங்க இப்பதான் உங்களை பத்தி சிந்திச்சிருக்காரு ஸ்டாலின். 4 வருஷமா சிந்தனையே வரல. இப்பதான் மக்களை பத்தி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இனி இதை கொடுத்து இதில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இவர் தீர்த்து வைக்கிறாராம். சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க 2011க்கு முந்தி. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க 2016க்கு முந்தைய 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியில் இருந்தீங்க. அப்ப என்ன சொன்னீங்க? நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஊர் ஊரா போய் கிராம நகரத்தெல்லாம் போய் ஒரு திட்டு மேல பாயை விரிச்சு போட்டு ஊர் மக்களை எல்லாம் அழைச்சி இது மாதிரி வெள்ளத்தாள் எடுத்து உங்களுடைய கோரிக்கையில எழுதி கொடுங்க. நான் கொண்டாந்துருக்கிறேன் பெட்டி வாங்கி பழக்கம் இல்ல, அதனால பெட்டி கொண்டாந்துருக்கிறேன். அந்த பெட்டியில அந்த கோரிக்கை மனுவை போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுன்ற. அப்புறம் எதுக்கு இது? அப்புறம் எதுக்குயா இது? ஏற்கனவே போட்ட மனு என்னாச்சு? மக்களுடைய குறைகளை சுட்டி காட்டி தானே மனு போட்டிருந்தாங்க. அப்படின்னா இதை ஏமாற்றுகின்ற நாடகம். சதுரங்க வேட்டையில ஒரு செய்தி வரும். அதாவது சதுரங்க வேட்டையில ஒருத்தர் பேசுவார், அந்த நடிகர் பேசுவார். ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணுமா? ஒருவரை ஏமாற்ற வேணும்னா அப்படி உங்களுடைய ஆசையை தூண்டி இப்படிப்பட்ட இந்த நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுத்து அவர்கள் உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாராம். ஏற்கனவே போட்ட மனுவுக்கே இன்னும் விட கிடைக்கல. அப்புறம் எங்க நீங்க இதுக்கு தீர்வு காண போறீங்க? என்ன இருப்பது 8 மாசம். இருப்பது 8 மாசம். ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருந்தா வெண்டிலேட்டர் பொருத்துவாங்க. அப்படி வெண்டிலேட்டர் பொருத்தி இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்குது. வெண்டிலேட்டர் எடுத்தா ஆட்சி போச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வெண்டிலேட்டரை எடுத்துருவாங்க. இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு கதை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.